யுத்தம் வந்துவிட்டது. பிப்ரவரி திங்கள் தேதி அறிவித்து விடுவார்கள். யார் வேட்பாளர் என்பதை தலைவர் முடிவு செய்வார். யார் வேட்பாளராக இருந்தாலும் விஜய் நிற்பதாக கருதி கொண்டு நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும். வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் முதல் தொகுதிக்கு முந்துகிறது பத்மநாபபுரம் என்கிற நல்ல செய்தியை தலைவர் அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும். இது சாதாரண போர்க்களமாக இருக்காது. எந்த விலையும் அவர்கள் கொடுப்பார்கள். எந்த அநியாயத்தையும் செய்வதற்கு அவர்கள் கூச்சப்பட மாட்டார்கள். இப்பொழுதே அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். எல்லா அநியாயத்திற்கும் அநியாயத்தை எதிர்த்து போராட வேண்டும். உயிர் போகுமானாலும் போராட்டத்தை விடக்கூடாது. எங்களுக்கு உயிர் முக்கியமல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி முக்கியம் என்கிற லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். நாங்கள் களத்தில் நிற்பவர்களை தான் கருத்தில் கொள்கிறோம் என்று ஈரோடு விஜயமங்கலத்தில் பேசிய பேச்சு பல பேருக்கு தாங்க முடியவில்லை. அதிலும் அதிமுக என்கிற கட்சி, எடப்பாடி பழனிசாமி, அவர் இன்றைக்கு தவிக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு பேசம், நீ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும், அதிமுக இருக்கணும் இல்லைன்னா திமுக இருக்கணும், வேற யாரும் உள்ளுக்குள்ள ஊடுருவக்கூடாது. அவருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம். எதுக்கு ஒப்பந்தம்? சாரையாலை யார் கையில் இருக்கிறது? கனிமவள கொள்ளையை நடத்தியது யார்? நான் கிறிஸ்தோவரோடும் ஜான்சனோடும் வந்து கொண்டிருக்கிற பொழுது வலியாற்று முகம் தாண்டி குலசேகர் வரைக்கும் வலியாற்று முகத்திற்கே வர முடியவில்லை. சித்திரங்கோட்டிலிருந்து எல்லா பாறைகளும் சூறையாடப்படுகின்றன.